ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரம்ஜான் சீரிஸில் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிங்க் செய்யாமல் ரம்ஜான் மாதமே போகாது. அவ்வளோ ஸ்பெஷலான ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஹப்பத் கா ஷர்பத். இது நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலேயே முஹப்பத் ஆகிடும். ஸோ வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு ஒரு மில்க் பேனில் நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நம்ம வந்து அகர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். 30 ருபீஸ் தான் அந்த ஒரு பேக்கெட்டு. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் சுகர் சேர்த்துருக்கேன். அதனால நான் வந்து ஷர்பத் பண்ணும்போது சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா பாயில் ஆனதும் ஒரு பிளேட்லையும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றி கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஜெல்லியாக ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே பசங்களுக்கு சாப்பிட கூட கொடுக்கலாம், ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ ஒரு மில்க் பேனில் வந்து நான் வந்து 1/2 லிட்டர் அளவு மில்க் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நல்லா பாயில் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாட்டர் மெலனை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து க்யூபாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அகர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அதை வந்து ஜெல்லியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள், நீங்கள் விடவே விட மாட்டீங்க. இப்போது வந்து நல்லா வந்து பால் ஆறுனதும் நம்மளோட ஜெல்லியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ரூ அஃப்ஸான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நான் வந்து ஒரு கரண்டி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் மிலானை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நைட்டே வந்து சப்ஜா சீடையும் கோவன் சீடையும் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஃபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.